தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா அமேசான் மெக்கானிக்கல் டர்க். இது ஒரு ஆன்லைன் ஏர்னிங் வெப்சைட். இதை வந்து ஷார்ட்டாக எம்டர்க்குன்னு சொல்லுவாங்க. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வெப்சைட் மூலமாக வந்து நீங்கள் நிறைய ஒர்க் இருக்கும். ஒர்க் பண்ணி நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண முடியும். உங்களோட இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அந்த அமௌண்ட்டை அனுப்பிக்கவும் முடியும். இது வந்து ஒரு ஃபாரின் வெப்சைட் தான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் வந்து 2012 வருஷத்துக்கு முன்னாடி முடியும் ரிஜிஸ்டர் பண்ணவங்களுக்குலாம் ஒர்க் பண்ணுறதுக்கான அப்ரூவல் கொடுத்தாங்க. அதுக்கான அமௌண்ட்டும் வந்து ஒர்க் பண்ணி அவங்களுக்கு வந்துச்சு. 2012 வருஷத்துக்கு அப்புறமேட்டு யாருக்குமே வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்களுக்கு அப்ரூவல் கொடுக்கல. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வைங்க, ஃபியூச்சரில் உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து அப்ரூவல் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மெயிலும் பண்ணியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2015 வருஷம் இந்த மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்ரூவல் கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி அப்ரூவல் கொடுத்தாலும் அவங்க வந்து பேங்க் அக்கௌண்ட் ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணாமல் இருந்தாங்க. அப்போ எப்படி நம்ம ஒர்க் பண்ணுற அமௌண்ட்டை வந்து நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அனுப்ப முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி ஆப்ஷன் அவங்க கொடுக்காதனால நம்ம வந்து ஏர்ன் பண்ண அமௌண்ட் வந்து அப்படியே அந்த சைட்டில் மட்டும் தான் இருக்கும். நீங்கள் வேணுன்னா வந்து amazongiftcard.com மூலமாக நீங்கள் போய் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பேங்க் அக்கௌண்ட் ஆப்ஷன் வந்து 2019 வருஷம் வந்து எல்லாத்துக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக எனேபிள் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கும் எனேபிள் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி வீடியோவில் வந்து நாம் வந்து இந்த எனேபிள் பண்ண பேங்க் அக்கௌண்ட் ஆப்ஷனை எப்படி வந்து மெர்ஜ் பண்ணலாம், நம்மளோட இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்டோட எப்படி வந்து ஏர்னிங் பண்ண அமௌண்ட் வந்து இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பலாம் அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா நான் ஜேம்ஸ், நீங்கள் வாட்ச் பண்ணுறது ஒய்டெக் தமிழ் சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் எம்டர்க் வெப்சைட்டு. இதில் வந்து எம்டர்க்குன்னு டைப் பண்ணி நீங்கள் போனீங்கன்னா இந்த மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து இது என்னோடய அக்கௌண்ட்டு, இது என்னோடய ஃப்ரெண்டோட அக்கௌண்ட்டு. பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ என் ஃப்ரெண்ட் அக்கௌண்ட்டையும் என் அக்கௌண்ட்டையும் வந்து கம்பேர் பண்ணி காமிக்கிறோம், உங்களுக்கு நல்லாவே புரியும். இப்போ இதில் வந்து டேஷ்போர்டு கிளிக் பண்ணுறேன். இப்போ டேஷ்போர்டை கிளிக் பண்ணோன்னே ஏர்னிங்ஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா அமேசான் கிஃப்ட் கார்டு பேலன்ஸ்ன்னு இருக்குது. இது மட்டும்தான் உங்களுக்கு அப்ரூவல் கொடுத்துருந்தா இருக்கும். பேங்க் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா மேலே இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த அக்கௌண்ட்டுக்கே பேங்க் ஆப்ஷன் எனக்கு கொடுக்கல, அதாவது ஃப்ரெண்டோட அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் டு யுவர் பேங்க் அக்கௌண்ட்னு கொடுத்துருக்காங்க. திஸ் ஆப்ஷன் இஸ் கரண்ட்லி நாட் அவைலபிள் டு யூன்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எனேபிள் பண்ணுவாங்க. இந்த அக்கௌண்ட்டுக்கு கொடுக்கல. இப்போ என்னோடய அக்கௌண்ட்டுக்கு நான் போகிறேன். இது என்னோடய அக்கௌண்ட்டு, என் பேர் போட்டிருக்கு ஜேம்ஸ் சர்ச்சில்ன்ட்டு. இதில் வந்து டேஷ்போர்டு கிளிக் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா அதே போல் ஏர்னிங் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் பார்த்துங்க அதே போல் amazon.com கிஃப்ட் கார்டு பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் டு யுவர் பேங்க் அக்கௌண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. நான் பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணியிருக்கனால இந்த மாதிரி காமிக்குது. உங்களுக்கு வந்து $20 மினிமம் வந்தால் தான் உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்த கிளிக் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து 3 நாளில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேங்க் அக்கௌண்ட் ஆப்ஷன் எப்படி வந்து எனேபிள் பண்ணலான்னா, உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பேங்க் ஆப்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ இந்த இடத்துல ஏதாச்சும் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து இப்போ நான் என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டை வந்து என்ட்ரு பண்ணியிருக்கனால இப்படி காமிக்குது. இதே வந்து உங்களுக்கு வந்து என்ட்ரு பண்ணணுன்னா இந்த மாதிரி காமிக்கும். இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு காமிக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 நம்பர் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். 2 காலம் கொடுத்துருப்பாங்க. ரூட்டிங் நம்பர் 1, இன்னொன்று அக்கௌண்ட் நம்பர் 1. யூஎஸ் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த அக்கௌண்ட் நம்பர் 1 வரும், ரூட்டிங் நம்பர் 1 வரும். 2மே என்ட்ரு பண்ணி நீங்கள் வந்து ஓகே கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து உங்களோட இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்டோட வந்து மெர்ஜ் ஆகும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நம்மள்ட்ட வந்து யூஎஸ் பேங்க் அக்கௌண்ட்டு இல்லை இந்த இடத்துல. அதனால் வந்து நம்ம இங்கே என்ட்ரு பண்ண முடியாது. இப்போ என்ன பண்ணணும்னா, நம்மள்ட்ட வந்து யூஎஸ் பேங்க் யூஎஸ் அக்கௌண்ட் இல்லையா அப்படின்னு கேட்குதுங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோன்னே இதிலேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஹைப்பர் வாலெட் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இது தேர்ட் பார்ட்டி அக்கௌண்ட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஹைப்பர் வாலெட் அக்கௌண்ட் எப்படி செட் பண்ணலான்றத சொல்கிறேன். வேறு தேர்ட் பார்ட்டி சர்வீஸும் நீங்கள் பண்ணிக்கலாம். இருந்தாலும் ஹைப்பர் வாலெட் அக்கௌண்ட்டு இவங்களே ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அதனால் வந்து இதே நீங்கள் செட் பண்ணிக்கிங்க. இப்போ செட்டப் அக்கௌண்ட் பேங்க் வித் ஹைப்பர் வாலெட் அப்படின்னு இருக்குல்ல, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணணும் இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். ஹைப்பர் வாலெட்டும் கொடுத்துருப்பாங்க. உங்களோட அமேசான் மெக்கானிக்கில் இருக்க நீங்கள் வந்து உங்கள் ஹைப்பர் வாலெட் அக்கௌண்ட் மூலமாக உங்கள் இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிக்கலாம். அதுக்கு தான் இந்த இது கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து லாகின் வித் அமேசான் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களோட எம்டர்க் ஐடி என்னவோ அதை வந்து நீங்கள் கொடுக்கணும். எம்டர்க் ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுத்து சைன்இன் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி சைன்இன் பண்ணணும். இன்னொரு பேஜுக்கு போகும். அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஹைப்பர் வாலெட் அக்கௌண்ட்டில் வந்து உங்களோட இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்டை செட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் சம்மரி ஹோமில் இருக்குது பாருங்கள், டெபாசிட் அக்கௌண்ட் இருக்குது. இந்த அக்கௌண்ட் சம்மரியில் தான் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து செட் பண்ணணும். இங்கே ஆட் ட்ரான்ஸ்ஃபர் மெத்தட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களோட இந்தியன் அக்கௌண்ட் இந்தியான்னு காமிக்குதா இது, அப்புறம் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் ஆட் பண்ணுறதுக்கான எல்லாமே வந்து காமிக்கும். உங்களோட இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் எந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து உங்கள் அமௌண்ட் இது பண்ணணுமோ அதை வந்து இது பண்ணலாம். நான் ஏற்கனவே வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கனால வந்து ஒரு தடவை தான் பண்ண முடியும். உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை இன்னொரு பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ண முடியாதுன்னு காமிக்குது.
அதனால் வந்து நீங்கள் இந்த பேஜுக்குள்ளே போனோன்னே இந்த மாதிரி தான் வரும். இதை கண்டினியூ கொடுத்தீங்கனாலே வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட், உங்களோட ஐஎஃப்எஸ்சி கோடு எல்லாமே கேட்கும். கரெக்டாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட் எதுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமோ அதை வந்து இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்டை வந்து இங்கே என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வந்து இங்கே டெபாசிட் அக்கௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து ஒரு ரவுட்டிங் நம்பர், அக்கௌண்ட் நம்பர்னு ஒன்று சொல்லுவேன்ல, அந்த இதுக்கு கொடுப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரவுட்டிங் நம்பரும் அக்கௌண்ட் நம்பர், பேங்க் அக்கௌண்ட் நம்பரும் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்துடும். இந்த ரவுட்டிங் நம்பரை எடுத்து நம்ம வந்து இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணணும். அதே போல் இந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பரை எடுத்து உங்களோட அமேசான் மெக்கானிக்கல் டெக் அக்கௌண்ட், அதாவது அக்கௌண்ட் நம்பர்னு கேட்குது பார்த்தீங்களா, இதில் வந்து பேஸ்ட் பண்ணணும். இதில் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமேட்டு ஆட்டோமேட்டிக்காக சேவ் கொடுத்துட்டிங்கனாலே உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்து செட் ஆகிருக்குன்னு அர்த்தம். செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்போல்லாம் வந்து ஏர்ன் பண்ணுறீங்களோ அப்போதைக்கு அமௌண்ட் வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும், இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு. ஆட்டோமேட்டிக்காக இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, உங்களோட ஏர்னிங்ஸ் பேஜில் போய் நீங்கள் $20 ரீச் ஆகிட்டிங்கன்னா இதை கிளிக் பண்ணி, இப்போ அமேசான் கிஃப்ட் கார்டு பேலன்ஸ் இதை கிளிக் பண்ணுற மாதிரி இது விசிபிளாக இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஹைப்பர் வாலெட் அக்கௌண்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி வந்து எங்கள் அமௌண்ட்டை வந்து நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து அமேசான் மெக்கானிக்கல் டெக்லேருந்து உங்களுக்கு மெயிலும் வரும். இந்த மாதிரி வந்து மெசேஜும் இதுலேயே கொடுத்துருவாங்க, அதோட ஐடி எல்லாமே கொடுத்துருவாங்க. இது வந்து 10லேருந்து 12 பிஸ்னஸ் டேஸ்க்குள்ளே வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிரும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு 3 டேஸ்லேயே வந்து உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிரும். அப்படி எதுவும் சந்தேகம்னா நீங்கள் ஹைப்பர் வாலெட் அக்கௌண்ட்டில் கான்டாக்ட்ஸ் இருக்குது, அதுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கூட கேட்டுக்கலாம், இல்லை மெயில் பண்ணி கூட கேட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து உங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அமௌண்ட்டு வந்து 3 நாளில் வந்து, அதாவது ஒரே நாளில் வந்து இந்த ஹைப்பர் வாலெட் அக்கௌண்ட்டுக்கு வந்து வந்துடும் அமௌண்ட்டு. இப்போ அதையும் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அக்கௌண்ட் சம்மரியில் வந்து 20.17 இருக்குது பாருங்கள், 30ஆம் தேதி வந்திருக்கு. இங்கே வந்து எனக்கு வந்து 28/9/2019 வந்து எனக்கு வந்து இது பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து 30ஆம் தேதி வந்து எனக்கு வந்து இதில் ரிசீவ் ஆகிருக்கு. எனக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் அமௌண்ட் வந்துருச்சு. அதோட ப்ரூஃபையும் நான் காமிக்கிறேன். இப்போ இதில் வந்து உங்களுக்கு ஒரே பிரச்சனை என்னென்னா, நீங்கள் வந்து இந்த ஹைப்பர் வாலெட் அக்கௌண்ட்டை வந்து செட் பண்ணுறதுக்கு இதை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து லாகின் வித் அமேசான் சொல்லி அந்த ஹைப்பர் வாலெட் அக்கௌண்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லணும்னா, நீங்கள் லாகின் வித் அமேசான் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எரர் காமிக்கும். உங்களுக்கு போய் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை செட் பண்ணுறதுக்கான அந்த ஆப்ஷனே வந்து உங்களுக்கு காமிக்காது. இந்த இடத்த கிளிக் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து எரர் தான் காமிக்கும். அந்த மாதிரி எரர் காமிச்சிச்சின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். எரர் காமிக்கல, ஆட்டோமேட்டிக்காக அந்த பேஜுக்கு போயிடுச்சுன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்டை செட் பண்ணிக்கிங்க. அப்படி எரர் காமிச்சிச்சின்னா நீங்கள் வந்து pioneer.comனு ஒன்று இருக்குது. இந்த மாதிரி pioneer.com போயிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து சைன்அப் கொடுங்க. சைன்அப் கொடுத்து இதில் சைன்அப் கொடுத்து உங்களோட நேமு, உங்களோட இமெயில் ஐடி எல்லாத்தையும் கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா ஹைப்பர் வாலெட் அக்கௌண்ட்டில் எப்படி கிடைச்சி உங்களுக்கு வந்து உங்களோட இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்லாம் என்ட்ரு பண்ணுங்கள். அந்த மாதிரி இந்த pioneer.comல சைன்அப் பண்ணோன்னா அந்த மாதிரி கேட்கும். அதை கேட்டதுக்கப்புறமேட்டு இவங்க அதே போல் வந்து இந்த இடத்துல இருக்க ரூட்டிங் நம்பரு, அக்கௌண்ட் நம்பர் மாதிரி ஒரு இதை வந்து அவங்க கொடுப்பாங்க. அதாவது pioneer.comல அந்த இதை எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட்டு இதில் செட் பண்ணிடுங்க. செட் அதுக்கப்புறமேட்டு நீங்கள் சேஞ்ச் பேங்க் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து செட் பண்ணதுக்கப்புறமேட்டு உங்களோட அக்கௌண்ட்டை வந்து நாங்கள் ஹைப்பர் வாலெட் அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்போதைக்கு வந்து இந்த ஏர்னிங்ஸில் போய் நான் சொன்ன மாதிரி வந்து இங்கே இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து சேஞ்ச் பேங்க் அக்கௌண்ட் இதை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஹைப்பர் வாலெட் பேஜுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு லாகின் ஆகிடும். அதில் போய் நான் சொன்ன மாதிரி வந்து உங்கள் இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்லாம் என்ட்ரு பண்ணிடுங்க. இது எப்போ நீங்கள் செய்யணுன்னா, உங்களுக்கு வந்து ஹைப்பர் வாலெட் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் உள்ளே போகும்போது வந்து லாகின் ஆகலை, எரர் ஆச்சுன்னா மட்டுமே இந்த மாதிரி செய்யுங்க. அப்படி இல்லைனா நீங்கள் டேரெக்டாக வந்து ஹைப்பர் வாலெட் அக்கௌண்ட்டில் லாகின் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் போய் அதிலே பண்ணிடுங்க. இந்த மாதிரி செஞ்சால் மட்டும் தான் நீங்கள் உங்கள் இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு உங்கள் அமௌண்ட் வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஹைப்பர் வாலெட் அக்கௌண்ட் வந்து Mturkே சஜஸ்ட் பண்ணுறதுனால நீங்கள் வந்து ஹைப்பர் வாலெட் அக்கௌண்ட்டே யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து pioneer.com அக்கௌண்ட்டில் போயிட்டு நான் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அதை என்ட்ரு பண்ணிட்டேன், எனக்கு அமௌண்ட் வரலன்னு சொன்னீங்கன்னா எனக்கு தெரியாது. ஏன்னா வந்து நான் pioneer.comல வந்து யூஸ் பண்ணி எதுவுமே பார்க்கல. நான் வந்து எரர் காமிச்சனால இந்த மாதிரி பண்ணேன், எனக்கு ஓகே ஆயிடுச்சு. அதனால் வந்து ஹைப்பர் வாலெட்ன்றதை வந்து அமேசான் மெக்கானிக்கல் டெக்கே சஜஸ்ட் பண்ணுறாங்க. அதனால் வந்து அதிலே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிங்க உங்களோட இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்டை. அதுதான் உங்களுக்கு சேஃபு. அதே போல் வந்து இதுவரையும் வந்து அமேசான் மெக்கானிக்கல் டெக் வந்து ரிஜிஸ்டர் பண்ணாதவங்க இப்போயே ரிஜிஸ்டர் பண்ணி வைங்க. ஃபியூச்சரில் ஒரு வருஷமோ 2 வருஷமோ கழித்து அப்ரூவல் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. யாராச்சும் காசு அக்கௌண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஏமாந்து
வாங்கி நீங்கள் வந்து நஷ்டப்பட்டுறாதீங்க. ஏன்னா அமௌண்ட்டு கொடுத்து நீங்கள் ஒரு 50,000 60,000 கொடுத்து இந்த அக்கௌண்ட்டை வாங்குவீங்க. ஆனால் அக்கௌண்ட் வாங்கினதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா வந்து அந்த அக்கௌண்ட் பிளாக் பண்ணப்படலாம், இல்லாட்டினா வந்து லாக் ஆகலாம். அதனால் வந்து நீங்கள் கொடுத்த அமௌண்ட்டும் போச்சு, உங்களால் ஒர்க் பண்ண முடியாமல் போயிடும். அதனால் வந்து நீங்கள் வந்து சேஃபாக இருக்கணும்னா நீங்கள் வந்து இப்போவே வந்து ரிஜிஸ்டர் பண்ணுவீங்க. உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு அப்ரூவல் கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக அப்ரூவல் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி தான் எனக்கு அப்ரூவல் ஒரு 2 வருஷம் நான் வெயிட் பண்ணி அப்ரூவல் வந்துருச்சு எனக்கு. அதனால் வந்து நீங்கள் அந்த மாதிரி பண்ணுங்கள். யாரையும் நம்பி வந்து ஏமாந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை ஒய்டெக் தமிழ் சேனலுடன் இணைந்திருங்கள்.